தந்தை தலை என்றால் அன்னை இதயமாக இருக்கிறாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, தவக்காலம் 3வது வெள்ளி சனி ஞாயிறு தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்க ராம் நகரில் ஜெபக்கூட்டம் வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு சனிக்கிழமை பக்கத்தில் தான் இருக்குது ஓரியூர்னு சொல்லிட்டு நாங்கள் போனவங்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே நுழைஞ்சது தான் ஒரு சின்ன குடும்பம் வந்தாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, ஒரு குழந்தை. வந்த உடனே சோஸ்திரம் ஃபாதர்னாங்க, ஆசீர்வாதம் என்ன. அப்போ அவங்க ஒரு சாட்சியத்தை உடனடியாக பகிர்ந்து கொண்டது. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் அடைக்கல மாதா கோயிலுக்கு போய் அங்கே வேண்டி பிறந்த குழந்தை ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, நம் அன்னை அனைத்து குடும்பங்களினுடைய நாயகியாக இருந்து அவளுடைய பாதுகாப்பில் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்னை மரியாள் குடும்பங்களுடைய தலைவியாக இருக்கிறாள். ஹோம் மினிஸ்டர் அப்படின்னா யாரு? அன்னை மரியாள் தான். குடும்பத்தில் அப்பா சம்பாதிக்கலாம். நிறைய நேரத்தில் அப்பா கொஞ்சம் கம்மியாக பேசப்படுவார். அம்மா குடும்ப தலைவியாக பேசப்படுகிறார். அதுக்காக அப்பாக்கள் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதனால்தான் இப்படி பேசுகிறோம். அதுக்காக எந்த தந்தையர்களும் மனசுக்குள்ள கொஞ்சம் வலி வந்துடக்கூடாது. அதுக்காக முதல்ல சொல்லிடுறேன், அன்னை மரியாள் அனைத்து குடும்பங்களின் தலைவியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று. இன்று நீங்கள் எல்லா பட்டிமன்றங்களையும் எடுத்து பாருங்கள். பட்டிமன்றங்களுடைய தலைப்பை எடுத்து பாருங்கள். குடும்பங்களின் பாதுகாப்பு, ஆணிலா, பெண்ணிலா, தலைவனிலா, தலைவியிலா என்று பல பட்டிமன்றங்களை எடுத்து நீங்கள் பாருங்கள். அத்தனை பட்டிமன்றங்களினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தினுடைய பலம் யார் என்றால் அன்னையைத்தான் சொல்லுகிறார்கள், குடும்ப தலைவியைத்தான் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்பதற்கு இன்றைய விவிலியத்திலிருந்து 2 விதமாக பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, அன்னை மரியாள் குடும்பத்தினுடைய தலைவி. ஒரு வீட்டில் தலைவி சிறப்பாக செயல்படுகிறாள் என்றால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரு 2 உதாரணங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஒன்று, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். எருசலேமிலே இயேசு தங்கி விடுவதும் அன்னை மரியாளும் யோசேப்பும் நேராக சென்று அவர்களை சந்திக்கிறார். அங்க போய் யாரு பேசுறது? அப்பா ஒன்றும் பேசல. அப்பா ரொம்ப சைலண்டா இருக்கிறார். வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா பேசுனா கமாண்ட் பண்ற மாதிரி, அம்மா பேசுனா அன்பு கட்டளை கொடுக்கிற மாதிரி. அப்பா பேசுனா அதை கட்டளை மாதிரி புறக்கணிக்க பழகி கொள்கிறார்கள். ஆனால் அம்மா பேசுனா அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். அம்மா தான் அந்த இடத்திலே ஒரு கண்டிப்போடு கூடிய ஒரு செய்தியை சொல்லுகிறார். மகனே, ஏன் இப்படி செய்த? ஏன் இப்படி நீ செய்த? நானும் உன் தந்தையும் உம்மை காணோம் என்று தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லி ஒரு கண்டிப்போடு கூடிய அன்போடு கூடிய ஒரு செய்தியை அங்கு இயேசுவுக்கு எடுத்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்தில் அன்னை மரியாள் மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். அன்னை மரியாள் அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான அவருடைய கலாச்சாரம் மிகுந்த பண்பையும் அந்த போதனையையும் இயேசு இப்படி இருக்க வேண்டும் என்கிற அன்பு கட்டளையையும் நெறிமுறையையும் அவருக்கு திணித்து வைப்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் மகன் இருக்க வேண்டும் என்பதனாலே சற்று கண்டிப்போடு கூடிய செய்தியை அங்கு பார்க்கிறோம். அதுதான் சொல்றான், ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு. அன்னை மரியாள் அப்படித்தான்.
ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு எல்லாருடைய வாழ்விலும் இது நிகழ வேண்டும், இது நிகழக்கூடாது என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள். ஒருவேளை நாம் தவறு செய்து வேறு பாதையில் போகிறோம் என்று சொன்னால் அன்னை மரியாள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஒரு தட்டு தட்டி திருப்பி நேர் வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவளாகத்தான் இருப்பார். அதுதான் அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறார். இன்று அகில உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரையும் கட்டி ஒருங்கிணைத்து நம்முடைய திரு அவையின் தலைவியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதெல்லாம் சும்மா காரியம் இல்லை. அந்த அன்னை மரியாள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பான குடும்ப தலைவியாக இருந்து செயல்படுவதுதான் காரணம். இன்னொரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். கானாவூர் திருமணம் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று. கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து போய் யாரும் போய் மாதா கிட்ட சொல்லல இது மாதிரி ரசம் தீர்ந்து போச்சுன்னு. மாதா உணர்ந்து அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசுவிடம் சென்று சொல்கிறார். அதுதான் அன்னை மரியாளினுடைய நிலை. அந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய புரிதல் இருக்கிறது. இந்த குழந்தை இதற்காக ஏங்குகிறது, இந்த குழந்தை இதற்காக அழுகிறது என்பதை தன்னிலே உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய தாய் தான் நம் தாய். நம்முடைய வாழ்வில் இதுதான் என்பதை, நமக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து வைத்திருக்கிறவள். சொல்லி பார்க்கிறார், மகனே ரசம் தீர்ந்து போச்சுன்னு. உடனே இயேசு என்ன சொல்றார்? எனது நேரம் இன்னும் வரவில்லை. அதோடு விட்டுட்டு போயிருக்கலாம். இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது உணர்ந்தவளாக பணியாளர்கள்ட்ட சொல்லிட்டு போற. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள் என்று. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எப்படி செய்யுங்கள் என்று. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அற்புதத்தினுடைய செயல்பாடுகளுக்கு முழு காரணமாக இருந்தது அன்னை மரியாள் தான். இதை இவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்வதும், உணர்ந்து கொண்டதை செயல்படுத்தி கொடுப்பதும் தான் அன்னை மரியாளுடைய பங்களிப்பாக கானாவூர் திருமணத்தில் பார்க்கிறோம். அது மிகப்பெரிய அளவில் கிடைச்சது. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா, அந்த இது நம்ம படித்தோம்னா தெரியும். எத்தனை கல் தொட்டி இருந்தது? கொஞ்சம் கடக்கட்டுன்னு சொல்லுங்க. 6 கல் தொட்டி. 6 கல் தொட்டி. ஒன்று எத்தனை குடம் தண்ணி கொள்ளும்? 2-3 குடம். 2-3? 2ல் 1 சொல்லு. 3 2 பஞ்சாயத்து எத்தி விட்டு சீக்கிரம் 2.5 வச்சுக்கோ. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 2.5 6 × 2.5 இதுக்கு இல்லாமல் கால்குலேட்டர் தேடுறது பட்டுன்னு சொல்லு. 15. சரி, ஒரு குடம் மொத்தம் எத்தனை குடம்? 15 குடம் தண்ணி. 15 குடத்தை அப்படியே கணக்கு பண்ணுங்க. ஒரு குடம் எத்தனை லிட்டரு? அந்த காலத்து குடத்தை நாமளா தூக்கி இருக்கோம். இப்போ குடமே தூக்கிறது இல்லை. ஒரு குடம் எத்தனை லிட்டர் தெரியுமா? நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். பைபிளுக்கு பின்பக்கம் போங்க. கடைசி பகுதியில் போய் அங்கே வரைபடம்லாம் இருக்குது, அளவுகள் கொடுத்துருப்பாங்க. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் இந்த கானாவூர் திருமணத்தினுடைய அளவுகளின்படி ஒரு குடம் 40 லிட்டரு. ஒரு குடம் 40 லிட்டரு. அந்த அம்மா யோசிக்குது, 40 லிட்டரா எப்படி தூக்கியிருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறேன். 40 லிட்டரு. இப்போ கணக்கு பண்ணு. 15 × 40 600. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கு திராட்சை ரசம் சுத்தமாக இல்லாமல் இல்லை, ஏற்கனவே இருந்தது. தீர்ந்து போனது ஒரு குறையாக இருந்தது. அந்த குறையை எந்த அளவுக்கு அன்னை மரியாள் புரிந்து கொண்டு அளவுக்கு அதிகமாக செய்து கொடுத்திருக்கிறாள் என்று யோசிக்க வேண்டும். அந்த குறையை உணர்ந்தவள் எவ்வளவுக்கு அதிகமாக செய்து கொடுக்கிறார். 600 லிட்டர் உட்காந்து குடிச்சாலும் ஒரு வாரம் குடிக்கலாம் பார்த்துங்க. அவ்வளவு செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆக ஒருவருடைய உணர்வுகளை, தேவைகளை புரிந்து கொண்டு அந்த தேவையை செய்து அதை நிறைவாக்கி அதுவும் அளவுக்கு அதிகமாக செய்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவள் நம் தாய் என்றால் அதுதான் குடும்பத்தினுடைய நாயகி. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்பாவும் சம்பாதிப்பார், அம்மாவும் சம்பாதிக்கலாம். ஆனால் 2 சம்பாதனையும் ஒன்றா வரும். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் மனசாட்சிப்படி நெஞ்சில் கை வச்சு நீங்களாகவே சொல்லுங்க, உங்கள் வீட்டில் ராணி ராஜா யாரு? மனசாட்சிப்படி சொல்லணும்.
ஒரு ஊரில் பந்தயம் கட்டினேன். இங்கே இருக்கிற ஊரில் மெஜாரிட்டி அம்மா தான் ஆடுறாங்க. என்ன அம்மா தான் ஆடுறாங்க இல்லை அப்படின்னாங்க. இல்லை நான் வேணா உதாரணம் சொல்லிட்டா, சென்சஸ் எடுக்கிட்டா அப்படின்னு அப்படியே ஒரு தெருவை மட்டும் எடுத்து சென்சஸ் போட்டு காட்டினேன். யாரா அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டி யாரு? உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. அப்படிதான் இருந்தது. அவரும் சம்பாதிக்கிறான், அவங்களும் சம்பாதிப்பாங்க, இரண்டுமே ஒன்றாக வரும். ஒன்றாக வந்து அதை யாரு பட்ஜெட் மினிஸ்டர் யாரு அங்க நினைக்கிறீங்க? பொருளாதார நிபுணர் யாரு? ஆனா நீங்க சொல்றது எல்லாம் உண்மை. ஏன்னா உங்க வீட்டுல பாக்குறீங்கல்ல, அதனால சொல்றேன். நானும் பார்த்ததுனால தான் சொல்றேன், நானா எதுவும் சொல்லல. ஆக ஒரு பொருளாதாரத்தை சரியாக உகந்த விதத்தில், சேமிக்கிற விதத்தில், செலவழிக்கிற விதத்தில், அது இவர்களுக்கு இந்த நேரத்தில் தேவை என்பதை உணர்ந்து செயல்படுவதில் அந்த குடும்பத்தினுடைய தலைவி சிறப்பாக செயல்படுவது போல அன்னை மரியாள் இந்த மனுக்குலத்திற்கு இன்னென்ன தேவை என்பதை உணர்ந்து இவர்களுடைய புரிதலை தெரிந்து அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று இவர்களுக்கு, என் மகனுக்கு என் மகளுக்கு இந்த ஒரு குறை இருக்கிறது, அதை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிந்துரைக்கிற மிகச்சிறந்த பரிந்துரையாளராக, குடும்ப தலைவியாக அன்னை மரியாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் மிக சிறந்த ஒரு பொருளாதார நிபுணராக ஒவ்வொரு குடும்பத்தையும் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பா சொல்லிதான் தீரணும். ஒரு வீட்டில் குடும்ப தலைவி இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கும் ஒரு யோசனை சொல்றேன். அப்படியே உட்கார்ந்த இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க தெருவே எடுத்து பாருங்க. உங்க தெருவில் நீங்க வாழுற வீதியில குடும்ப தலைவி இல்லாத வீடு, குடும்ப தலைவர் இல்லாத வீடு, ரெண்டையும் ஒரு அலசி பாருங்க. குடும்ப தலைவன் இல்லை என்றால் அந்த குடும்பம் தலைவியினுடைய ஒரு குடையின் கீழ் சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். குடும்ப தலைவி இல்லாமல் குடும்ப தலைவன் மட்டும் இருந்தால் நிறைய சேதாரங்கள் வந்திருப்பதை உணர முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு உன்னதமான செய்தி கொடுக்கப்படுகிறது. ஊதாரி மகனுடைய உவமை. இதை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஏன் மாத்தி யோசிச்சு மாத்தி படிச்சு பார்ப்போமா? ஒருவேளை அந்த குடும்பத்தில் அன்னை இருக்கிறாள், குடும்ப தலைவி இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இளைய மகன் சொத்தை வாங்கிட்டு போயிருக்க முடியும் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இளைய மகன் சொத்தை பெற்றுக்கொண்டு வீணாக செலவு செய்வதற்கு, தொலைநாட்டுக்கு செல்வதற்கு அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவி இருந்தால் விட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் குடும்ப தலைவியினுடைய பண்பு. எப்படியாவது சொல்லி, எதையாவது சொல்லி, எதையாவது செய்து அந்த இளைய மகன் கடந்து போவதை நிறுத்தி வைத்திருப்பாள். சரி, போனதுதான் முடிஞ்சு போச்சு. திரும்பி ரிட்டர்ன் வரும்போதாவது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் ஒரு சகோதர ஒரு வாரே நடக்கும், ஒரு சண்டே நடக்கும். அப்பா முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி பார்ப்பாரு. கடைசியில் அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். இதுவே அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்காங்கன்னு வைங்க, என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த பக்கமும் தட்டி, மூத்த மகனையும் தட்டி, இவங்க ரெண்டையும் ஒன்னாக்கி, இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அப்பா கிட்ட ஒன்னாக்கி ஒரு மிகப்பெரிய குடும்ப உறவை அங்கு பலப்படுத்தி வைத்திருப்பாள். இதுதான் ஒரு குடும்ப தலைவியினுடைய மிக சிறந்த பண்பு. அன்புக்குரியவர்களே, ஒரு வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். வீர சிவாஜியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வீர சிவாஜியாக மாறுவதற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது யார் என்று கேட்டால் அவருடைய தாயார் ஜீஜாபாய் தான். அவங்க தான் உணவு ஊட்டும் பொழுதே தைரியத்தையும் சேர்த்து ஊட்டியவள்.
அவருக்கு பக்குவமாக சொல்லிக் கொடுத்தது, கதையோடு கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது, வீரத்தை புகட்டியது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லிக் கொடுத்தது. அதை கடைசி தன் வாழ்நாள் முழுவதும் உணர்ந்து பார்த்திருக்கிறார் வீர சிவாஜி. தாமஸ் ஆல்வா எடிசன், அவருடைய வாழ்வும் அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. தன்னுடைய வாழ்வில் நான் இந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பாளனாக மாறுவதற்கு யார் எனக்கு பின்னால் இருந்தது என்றால் என் தாய் தான். அதுதான் அவருடைய வரலாறும் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் தாய் எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் கண்டிப்பையும் கலாச்சாரத்தையும் பண்புகளையும் தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறாள் என்று பாருங்கள். அதை சரியாக புகுத்தவில்லை என்றால் அந்த பிள்ளை வீணாக போய்விடுகிறது. ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அப்பதான் மேல இருக்கிற கட்டிடம் அழகாக இருக்கும். ஒரு வண்டியினுடைய ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அச்சாணி அழகாக சரியாக பொருந்தி இருக்க வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும். அந்த அச்சாணியாக அஸ்திவாரமாக நிற்பது அன்னை தான். அந்த அன்னை தான் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லுகிறாள், பாதுகாத்து வழிநடத்தி செல்லுகின்றாள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம் அன்னையை மீண்டும் நினைவு கூறுங்கள். இந்த அகில உலக திரு அவை இன்று மாபெரும் அளவில் கட்டுக்கோப்போடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஏதோ நம்முடைய ஒத்துழைப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. அது அன்னை மரியாளினுடைய பரிந்துரையில் தான். அதனால்தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை சொல்லுகிற பொழுது சொன்னார், இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா, நேரா குடும்பத்துக்கு போங்க. குடும்பத்துக்கு போன உடனே அங்க அன்னை மரியாள் இருப்பாள். அந்த அன்னை மரியாளை பாருங்கள், அந்த அன்னை மரியாளை போல நீங்கள் வாழுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த உலகுக்குமே அமைதி கிடைக்கும் என்று சொல்லி அந்த அன்னை மரியாள் தான் இன்று நம்மை அற்புதமாக ஒரே குடும்பமாக வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பங்களின் தலைவியாக அன்னை மரியாள் இருப்பதனால் தான் இன்று நீங்களும் நானும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினுடைய தலைமை தந்தை தலையாக இருக்கலாம், ஆனால் இதயம் அன்னையாகத்தான் இருக்கிறாள். அந்த அன்னை தான் எல்லா விதங்களிலும் நம்மை புரிந்து அறிந்து தெளிந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உதாரணத்தோடு நிறைவு செய்கிறேன். ஒரு மாலை பூக்களை ஒன்றாக சேர்த்து கட்டி இருக்கிற அந்த பூ மாலை இருக்கிறது பாருங்கள், ஆனால் உள்ளே இருக்கிற பூ வெளியில தெரிவதில்லை. உள்ளே இருக்கிற அந்த நூல் நார் வெளியில தெரிவதில்லை. பூக்கள் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கும். ஒருவேளை சற்று யோசித்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த நார் அந்த நூல் அறுபட்டு விட்டதென்றால் கண்டிப்பாக அந்த மாலையே சிதறுண்டு போகிறது. ஒரு குடும்பத்தை ஒரு தாய் அரவணைத்து வழிநடத்தி செல்வது போல நம் அனைவரையும் நம் திரு அவையையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பது நம் அன்னை மரியாள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் ரேடியோவில் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க. என்ன பாட்டுன்னா பழைய காலத்து பாட்டு. அதை மாற்றி வேளாங்கண்ணிக்கு கடற்கரை போகும்போது அங்கே போட்டிருந்த கடையில் ஒன்று ஒளிபரப்புனாங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி அந்த இதில் போட்டாங்க. பிள்ளைக்கு அன்னை ஒருவள், நம்ம எல்லோருக்கும் அன்னை மரியாள். அந்த ஒருவளை நம்பி வந்தாயோ, இல்லை மரியாளை நம்பி வந்தாயோ. அன்னை மரியாளின் வழிநடத்துதல் நாம் வாழும் பொழுது அன்னை மிக பெரிய சிறந்த கலங்கரை விளக்கமாக நாம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்துவாள் என்ற ஆழமான நம்பிக்கையில் நம் தாயிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் தாய் நம்மை பாதுகாப்பாள்.